வெல்கம் டு தி விசில். ஒயிட் ரோஸ் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க ஏதோ கொலகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் சொல்றாங்க. கே ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல கயல் ஆனந்தி, ஆர்கே சுரேஷ் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்ப சூழல் காரணமா ப்ராஸ்டியூஷனுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு பொண்ணு ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், அதுதான் இந்த ஒயிட் ரோஸ் படத்தோட ஒன்லைன். யூஸ்வலா சைக்கோ கில்லர் படங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும்ல, சிட்டில வந்து ஒரே பேட்டர்ன்ல வந்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன நிறைய கொலைகள் நடக்குது, எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குவாங்க. ஒரு கொலைக்கும் என்ன மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்குது, கில்லர் வந்து என்ன மாதிரி சிக்னேச்சர்ஸ்லாம் யூஸ் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் வச்சு அந்த கில்லரை நெருங்குறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் கில்லரை நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அவன் யாரு, எதனால் அப்படி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்கும். அவனுக்கு ஏதாவது சின்ன வயசுல ஒரு ஹிமிலேஷன் ஏதாவது நடந்திருக்கும், இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஏமாற்றமோ பாதிப்போ அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த சின்ன வயசு தாக்கம் வந்து அவனை சைக்கோவா மாத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கில்லர் எப்படி பிடிக்கிறாங்க அல்லது கொல்றாங்க அப்படிங்கிறது தான் பொதுவான சைக்கோ கில்லர் படங்களுக்கான ஸ்டோரி பேட்டர்னா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கில்லர் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து கொல்றதோட தான் டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிட்டில அந்த பொண்ணோட பாடி கிடைக்குது, உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்குது, சுண்டு வரல் மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்தடுத்து இதே மாதிரியான கொலைகள் நடக்கும், இதை வச்சு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது படம் வேற ஒரு ட்ராக்ல போகுது. கயல் ஆனந்தி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருந்து அப்பதான் வர்றாரு. பட் ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் கொல்லப்பட்டுறாரு. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால கயல் ஆனந்தியோட வீட்லயுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, வெளியே விரட்டிடுறாங்க. 2-3 மாசத்துக்கு அப்புறம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வீட்டு செலவுகளுக்கே பணம் இல்ல அப்படின்னு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவங்க வந்து வட்டிக்கு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அவரு வந்து கடன் கொடுக்கலனா வந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கயலானந்தியோட குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. பணத்தை கொடுத்துட்டு நீ குழந்தைய வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. 2 நாள்ல பணம் வரலனா குழந்தைய தாய்லாந்துக்கு வித்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. கயலானந்தி கையறு நிலையில நிக்கிறாங்க. இவங்களுக்குன்னு யாருமே இல்ல, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அப்பா அம்மா வீட்டுல சேர்த்துக்கல, குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க, எப்படி மீட்கிறதுன்னு தெரியல. அப்படியான சிச்சுவேஷன்ல தான் கயலானந்தி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தங்கி இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று பண்றாங்க. நான் வெளியில பாக்குறதுக்கு தான் கால் சென்டர்ல வேலை பார்க்குற மாதிரியான ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் நான் வந்து ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்துல, அதுக்கெல்லாம் நியாய தர்மம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இந்த வேலை பார்க்கறதுனால தான் என் குடும்பம் வந்து நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி, நீயும் இதை பண்ணினா உன்னோட பொருளாதார பிரச்சனைகள் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. கயலானந்தி பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு அழுதுட்டு வேற வழி எதுவும் இல்லாம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வர்றாங்க. அப்படியான சிச்சுவேஷன்ல ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து கயலானந்திக்கு கால் வருது. அந்த புரோக்கர் கயலானந்தி ஒரு கிளைண்ட் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அந்த கிளைண்ட் தான் அந்த சைக்கோ கில்லர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த சைக்கோ கில்லரோட பின்னணி என்ன, எதுக்காக அவன் அந்த மாதிரி கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்க கிட்ட இருந்து கயலானந்தி தப்பிச்சாங்களா, இதுதான் இந்த ஒயிட் ரோஸ் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த யூசுவல் சைக்கோ கில்லர் பேட்டர்னுக்குள்ள போகாம ஒரு டிஃபரெண்டான ரூட்ல போயிட்டு இருந்தனால நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து கன்வின்சிங்காவும் எங்கேஜிங்காவும் இல்லாததுனால இந்த படத்தின் மேல இருக்க சுவாரஸ்யம் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா அந்த சைக்கோ கில்லர் கேரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். ஆர்கே சுரேஷ் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் பத்தின எந்த ஒரு கிளியரான டீடைல்ஸுமே படத்துல இல்ல. அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாததா இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னேன்ல, அதுல அந்த பொண்ணை வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டுறாங்க, சுண்டுவரல மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன, எதனால அவர் அந்த மாதிரி கொலைகள் பண்ணிட்டு இருக்காருங்கிறத படம் முழுக்க எங்கேயுமே அவங்க வந்து எக்ஸ்பிளைனே பண்ணல. இந்த ஃபிளாஷ்பேக் ஒன்று சொல்றாங்க, அதுல ஏதோ டிஃபரெண்டா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வழக்கம் போல காலேஜ்ல வந்து அந்த பையன் தனியா இருந்தான், அவனுக்கு யாருமே இல்ல, அவங்ககிட்ட யாரும் பேசல பழகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பொண்ணு மேல அட்ராக்ஷன் வருது. பட் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படிங்கறனால இவன் மனசோடஞ்சு போயிடுறான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்தும் போயிடுது. அப்போ அந்த பொண்ணோட உடல் மார்ச்சரியில வைக்கப்படுது. அந்த மார்ச்சரி ஒர்க்கர் வந்து இந்த சைக்கோ கில்லரை கூப்பிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு தானே, நீ வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. இவர் வந்து ஒரு நெக்ரோஃபைல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் படத்துக்குள்ள காட்டுறாங்க. ஒரு டாக்டருமே சொல்றாரு எதனால அவர் நெக்ரோஃபைல் ஆகுறாரு, நெக்ரோஃபைல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ரோஃபைல்னா இறந்த பிணங்களின் உடல்களோட மட்டும் உடலுறவு கொள்ற மாதிரியான ஒரு டிசீஸ் அது. ஆனா அந்த ஒரு காட்சியை தவிர்த்துட்டு சைக்கோ கில்லர் வந்து படம் முழுக்க வேற எந்த பிணங்களோடையுமே உடலுறவு கொள்ளல. சைக்கோ கில்லர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற யாரோ ஒருத்தவங்களை வந்து கொன்னாதான் தனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ந்து கொலைகள் பண்ணிட்டு இருக்கவங்க தான் சைக்கோ கில்லர். அப்படி இந்த பக்கம் நெக்ரோஃபைல் அப்படின்னா என்னன்னு பார்த்தா இறந்த பிணங்களின் உடல்களோட உடலுறவு கொள்றவங்க. இது 2 பேருக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா இந்த 2 விஷயங்களையும் இந்த கேரக்டருக்குள்ள ஏன் கொண்டு வந்தாங்க, அதுவும் இவ்வளவு குழப்பங்களோட எதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்கு எழுந்துச்சு. இந்த மாதிரி சைக்கோ கில்லர் படங்கள்ல அந்த கில்லரோட கேரக்டரைசேஷன் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதை சுத்தி தான் படம் முழுக்கவே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கேரக்டருக்கு இவ்வளவு குழப்பங்களும் குளறுபடிகளும் இருந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம்னு தான் சொல்லணும். அதனாலே அதை சுத்தி நடக்கிற காட்சிகளை நமக்கு பதட்டமும் பயமும் வர்றதுக்கு பதிலாக குழப்பமும் சலிப்பும் தான் வருது. எனக்கு என்னமோ ஆர்கே சுரேஷோட அவைலபிலிட்டி இல்லாததுனால அந்த சைக்கோ கில்லருக்கான கேரக்டர் வந்து இவங்க ரீரைட் பண்ணியிருப்பாங்களோ, வேற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அவர் வரல, கிட்டத்தட்ட இன்டர்வல் கிட்ட தான் வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான
டிஸ்கசிங் சீன்ல வந்து டூப் போட்டு தான் எடுத்திருக்காங்க, வேற ஒருத்தர் தான் நடிச்சிருக்காரு, மாஸ்க் போட்டு பார்த்தாலே தெரியுது. அதே போல அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லயுமே வேற ஒரு நடிகரை தான் நடிக்க வச்சிருக்காங்க, எங்கர் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால. மோரோவர் டப்பிங்குமே ஆர்கே சுரேஷ் பண்ணல, வேற ஒருத்தர் தான் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி படத்தோட ப்ரொடக்ஷன்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதனால கதையில மாற்றம் செஞ்சு அதனால திரைக்கதை சுவாரஸ்யம் இல்லாம போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எழுது நமக்கு. ஏற்கனவே சொன்னது போல அந்த சைக்கோ கில்லரோட கேரக்டரைசேஷனை இன்னும் கன்வின்சிங்கா எழுதி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பா நம்மள எங்கேஜ் பண்ணியிருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒயிட் ரோஸ் மூவி. படம் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.